ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து காலையில் டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கக்கூடிய இந்த பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு பாஸ்தா வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இந்த உப்பு பார்த்திங்கன்னா பாஸ்தா வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதி வர விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் 250 கிராம் பாஸ்தாவை சேர்த்துக்குவோம். இந்த பாஸ்தா பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸில் கிடைக்குது. நான் வாங்கியிருக்கிறது வந்து இந்த ஷேப்பில் வாங்கியிருக்கேன். இப்போ இதை கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் சேர்த்துருவோம். தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். நமக்கு இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணிடுவோம். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த பச்சை தண்ணி சேர்க்கும் போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து பச்சை தண்ணி சேர்க்குறோம். சூடெல்லாம் போயிடுச்சு. பாஸ்தா நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நமக்கு வேக வச்ச பாஸ்தா ரெடி. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி கூட சேர்க்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளியை நீங்கள் மிக்சியில் அரைச்சும் சேர்க்கலாம். தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போது ஒரு கேரட் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். இது வந்து கேரட் வந்து ரொம்ப நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. அரைப்பதம் வெந்தால் போதும். தக்காளியும் கேரட்டையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிட்டோம். கேரட்டு வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ பாஸ்தா நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து நல்லா காய் கூட சேர்த்து வதக்கிடுவோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இந்த நேரத்தில் ஒரு குடமிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். அதை சேர்த்துக்குவோம். குடமிளகாய் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரன்ச்சினஸ் வந்து நமக்கு போயிடும். அதனால் வந்து 1 to 2 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுத்துருவோம். குடமிளகாய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்குவோம். டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூளையும் டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம். டொமேட்டோ சாஸும் தனி மிளகாத்தூளும் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துருவோம். நம்ம எண்ணெய் சேர்த்து செய்யும்போது பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள், தனித்தனியாக தான் இருக்கும். அது போக நம்ம ஃபில்டர் பண்ணும்போது பச்சை தண்ணி சேர்த்துட்டோம். அப்பயும் அதனாலேயும் வந்து அது வந்து ஸ்டிக்கியாக இருக்காது. நல்லா தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சேர்த்துருவோம். பாஸ்தாவை சேர்த்து நம்ம ரெடி பண்ண மசாலாலாம் கலந்துருவோம்.
இதை குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் மசாலா எல்லாம் பாஸ்தால இறங்கும். அவ்வளோதாங்க, பாஸ்தா சேர்த்து நல்லா நம்ம கலந்துட்டோம் மசாலா கூட. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குவோம். மல்லி இலை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.